சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவன் ஒரு பெரிய ஆள். அந்த சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசி ஈசாயுடைய வீட்டுக்கு என்ன செய்யறான், வருகிறான். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு விருந்துக்கு அழைக்கிறான். அதான் பலி விருந்து. பலி செலுத்த வந்தேன் என்று சொல்லி ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறது போல போய், தெரியும் ஏன்னா இவன் வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறான்னு சொன்னால் சவுல் கொண்டு விடுவான். அதனால் ஒரு விருந்து வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லி சொல்கிறான். அவ்வளோ கனம் பெற்ற ஒரு ஆள். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு விருந்து வைக்கிங்கன்னா என்ன செய்வீங்க? உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கூடுவாங்க, அப்படி தானே? ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்த்தையும் கூடுவோம். இங்கே 7 பேர் 8 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாவீது மட்டும் இந்த விருந்துக்கு வரலை. ஒரு அலையிலேயே சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. அப்படி உங்கள் வீட்டில் யாராவது உங்களை விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்கள் கூட பிறந்தவங்கெல்லாம் கூட்டுட்டாங்க, உங்கள் பெரியப்பா சித்தப்பா மக்கள்லாம் கூட்டுட்டாங்க, கூட பிறந்த உங்களை மட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூடலாம் என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? கஷ்டமாக இருக்கும். நம்மளை அப்படி தள்ளிட்டாங்களே, நம்மளை மட்டும் இப்படி ஒதுக்கிட்டாங்களே, நமக்கு மட்டும் அந்த கல்யாண கார்டு கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரும். இங்கே அதே நிலைமை தான். இங்கே எல்லாரையும் அந்த விருந்துக்கு ஈசாயுடைய பிள்ளைகள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது மட்டும் அழைக்கப்படலை. இப்போ ஈசாய் சாமுவேலேருந்து ஒவ்வொருத்தரையாக கூடுறான், வாங்க அப்படி சொல்லி கூடுறான். முதல்ல எலியாப்பை பார்த்த உடனே அவன் சரீரத்தை பார்த்தோன்னே இவன் தான் வாட்டம் சட்டம் இருக்காயா, ரைட், இவன் தான் போல அபிஷேகம் பண்ண போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா இவன் இல்லை, இவன் சரீர வளர்ச்சியை பார்க்காத, நான் வந்து இருதயத்தை பார்க்கிற தேவன், நான் முகத்தை பார்க்கறது அல்ல. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்னால் வர வச்சாச்சு. 7 பேர் இல்லை. இப்போதான் சாமுவேல் கேட்கான், எப்பா வேற யார் இருக்காங்களா? அவனை தாவீது அந்த இடத்துல நினைக்கப்படவில்லை, தாவீது அந்த இடத்துல பொருட்டா கூட என்னல. இப்போ சாமுவேல் தான் கேட்காரு, வேற யாராவது இருக்காங்களாப்பா அப்படி சொல்லி கேட்குறாரு. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா ஈஸியாக கேட்கான். அப்போ தான் சொல்கிறான், எல்லாருக்கும் இளைய ஒருத்தர் இருக்கான். எங்கப்பா இருக்கான்? அவன் ஆட்டோடு இருக்கிறான். அவன் நாட்டோடு இல்லை, எங்கே இருக்கான்? ஆட்டோடு இருக்கான். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக தான் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு பெரிய பலி செலுத்தப்படுகிறது, ஒரு விருந்து வைக்கப்படுகிறது. அதில் அவனுடைய 7 குமாரர்களும் வந்திருக்கிறார்கள். ஒரு குமாரன் என்ன செய்யலை, 8வது ஆள் என்ன செய்யலை, வரலை. இப்போ சாமுவேல் சொல்கிறப்ப அவனை கூட்டு வா, தேடி பிடிச்சி கூட்டு வா அந்த தாவீதை அப்படி சொல்லி அவன் அழைக்காத அந்த தாவீது, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தாவீதை இப்பொழுது என்ன செய்கிறாங்க, அழைச்சி கூட்டு வராங்க. அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், கூட்டுவான்னு சொல்லிட்டான். இப்போ அவனை அழைச்சி கூட்டு வராங்க. அவனை பார்க்குறான். 12ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்குது, அவன் அழகிய கண்களும் சிவந்த மேனியும் நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவனை நீ அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. குடும்பமே அவனை வந்து விருந்துக்கு கூட அவனை கூடலை, பலி விருந்துக்கு கூட அவனுக்கு ஒரு இன்விடேஷன் வைக்கலை. அப்படி புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தான் அப்பா சகோதரர்கள் எல்லாரும் தள்ளிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த தாவீதை தள்ளல. ஆண்டவர் சொல்கிறாரு, தள்ளப்பட்ட நீந்தாயா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. நல்ல ஒரு அழிலையா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா என்று சொல்லி இந்த தாவீதை அன்றைக்கு சாமுவேல் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணி முன்குறிக்கிறான். அதே போல் நம்ம நிறைய இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். குடும்பத்தார், உறவினர்கள், வேலை பார்க்குற இடம், படிக்கிற இடம், இப்படி நம்ம நிறைய இடத்துல நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தள்ளப்பட்டாதான் ஆண்டவர் உங்களை தலையாய் மாற்ற முடியும். ஆமென். கொஞ்சம் பக்கத்தில் நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களா, உங்களை தள்ளிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ இடத்துல நீங்களும் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், எந்தெந்த இடங்களெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ அந்தந்த இடங்களெல்லாம் கர்த்தர் உங்கள் தலையை என்ன செய்கிறாரு, உயர்த்த போகிறார். தாவீதை அந்த இடத்துக்கு கூப்பிட கூட இல்லை. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனையும் கூட்டுவான்னு சொல்லி அவன் தலையை அவர் உயர்த்தினான்.